ஒரு ஹீரோக்கு இருக்கு ஒரு ப்ராப்பர் ஹீரோ கமர்ஷியல் படம் இருக்கிற மாதிரி ஒரு ப்ராப்பர் ஹீரோயின் கமர்ஷியல் மூவிஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். லைக் நீங்கள் படம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் இருக்க சீன்ஸ் எல்லாமே நான் அப்படி தான் யோசிச்சிருப்பேன். ஒரு ஹீரோ இருந்தால் அவங்களுக்கு என்ன தமிழ் சினிமாவில் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்களோ அதுதான் இப்போ சேம். இப்போ ஹீரோக்கு இப்போ இது கொஞ்சம் சில விஷயங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது என்ன இருக்குன்னா நான் அதே தான் பண்ணியிருக்கேன். ஹீரோ என்ன பண்ணுவாரோ அதை ஹீரோயினுக்கு பண்ணியிருக்கேன். பட் இது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அதுதான் அது புதுசாக எனக்கு ஃபீல் ஆச்சு. இதை நான் அச்சீவ் பண்ணணுங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் அது நிஜமால பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னா உங்களுக்கே இது ஃபர்ஸ்ட் படம், ஃபர்ஸ்ட் வாய்ப்பு, எல்லாருமே சேஃப் பிளே பண்ண தான் பார்ப்பாங்க. அது இல்லாமல் நம்ம மோல்டு பிரேக் பண்ணி டெம்ப்ளேட்டை உடைச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க. தட் ஷோஸ் உங்கள் உள்ள இருக்கிற ஃபிலாசபியும் அதுதான். உங்களுக்கு பெண்கள் மேலே இருக்கிற ரெஸ்பெக்ட் ஆகட்டும், நீங்கள் ப்ரோக்ரெசிவாக சிந்திக்கிறதாகட்டும், இட் ரியலி ஷோஸ் அது. ஆக்சுவலாக படத்தை போய் நான் கூட நரேஷன் கேட்டப்போ கொஞ்சம் டிப்பிக்கலாக தான் இமேஜின் பண்ணேன். அவர் நான் வந்து எனக்கு ஞாபகப்படுத்துவார், நீங்கள் பயப்படாதீங்க மேம், நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, அந்த பொண்ணு பயப்பட மாட்டான், அந்த பொண்ணு டென்ஷன் ஆக மாட்டான், நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருங்க, காமாக இருங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் பூஸ்ட் பண்ணுவாரா? ஓகே. இல்லை, எனக்கு அவர் அப்படிதான் அந்த கேரக்டர் எழுதியிருந்தாரு. அதுலேருந்து அவர் அதுலேருந்து அவர் மாறவே மாட்டார் ஆக்சுவலாக. அண்ட் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இந்த பிளாஸ்டாக இருக்கட்டும், அடுத்து நிறைய படங்கள் உங்களுக்கு ஐடியா இருக்கும்ல. இப்போ எல்லாருமே என்ன கேட்பாங்கன்னா உங்களுடைய சேஃப் ஜோன் அவங்க சொன்ன மாதிரி அதுலேயும் மீறி இப்போ நீங்கள் பிரதீப் அவர்கள்லாம் சொல்லியிருப்பீங்க இந்த மாதிரி தான் கதை, இந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் நாங்கள் ஹாப்பிராஜ் பார்க்கும்போதும் கூட அவரோட டெம்ப்ளேட்டில் இருக்க மாதிரி தான் நிறைய பேர் சொன்னாங்க. அவரோட பட்டியலில் இருக்கவங்க எல்லாருமே ஒருவேளை அந்த டெம்ப்ளேட் தான் வருவாங்கன்னு நினச்சோம். பட் இது கம்ப்ளீட்டாக அவேவாக இருக்குல்ல. ஸோ அந்த கால் எப்படி எடுத்தீங்க? அகெயின் அதான் இது ஆக்சுவலி அதான் இது சேம். இது ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. என்னன்னா லைக் நம்ம அவர் கூட ட்ராவல் பண்ணியிருந்தோம். வெளியில் அவரோட படங்கள் ரிலீஸ் ஆன படங்கள் ஹியூமனான படங்கள். அதனால இந்த ஜேனர் தான் அவர் பண்ணுவாருங்கிற ஒரு தாட் ஒன்று இருக்குது. ஆனால் அது அப்படி இல்லை. அவர் ரொம்ப சீரியஸான படங்கள் லைக் ரொம்ப ப்ராப்பர் கமர்ஷியல் லைக் ப்ராப்பர் ஆக்ஷன் இருக்கிற ரொம்ப மாஸ் எலமெண்ட்ஸ் இருக்கிற ஒரு அந்த மாதிரி கதைகளும் அவர் நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஆமாம், லைக் எனக்குமே ஒரு ஜாலியான படம், ஒரு ஹாப்பியான ஒரு படம், லைக் ஹாப்பியாக இந்த சென்ஸ் மக்கள் ஃபுல்லாக அவுட் அண்ட் அவுட் சிரிக்கிற ஒரு படம் எடுக்கணுங்கிற தாட்ஸும் எனக்கு இருக்குது. அவனு ஒரு கமெண்ட் பார்த்தேன் இப்போ பிளாஸ்ட்டில். லைக் ட்ரெய்லர் பார்த்த உடனே வி கேன் ஏபிள் டு லைக் அதை ஒன்லைன் தெரிகிற மாதிரி இருக்குது. ஃபேமிலியே நல்லா மார்ஷல் ஆர்ட் தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி. வில்லன் அட்டாக் பண்ணும்போது கூட அவங்க அழகாக தப்பிச்சிற மாதிரி தான் காட்டுறாங்க. அவரும் லாஸ்ட்டில் எண்டு தராரு, என்ன முடிச்சிட்டா பரவாயில்ல, எனக்கு மேலே ஒருத்தர் இருக்கான் அப்படின்ற மாதிரி செகண்ட் பார்ட்டுக்கான லீடு கூட எங்களுக்கு தெரிகிற மாதிரி எனக்கு தோணுது. அது மாதிரி தான் ஃபீல் ஆகுது. நல்லது. ஓகே. அப்போ கீழே கமெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களுக்கு ஸ்டோரி எழுதுற மாதிரி இருக்கே, வை வி ஷுட் கம் அண்ட் வாட்ச் தியேட்டர், ஓடிடியில் பார்க்கலான்றாங்க. இல்லை ஆக்சுவலி என்னன்னா, நீங்கள் ட்ரெய்லரில் காமிச்சிருக்க விஷயம், அதாவது முதல் படத்தோட ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் பார்த்தவங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதான் ட்ரெய்லரில் இருக்கும். அவ்வளோதான்.